ஹாய் எங்கட பிஹைண்ட் மீ நேயர்களுக்கு. இன்னைக்கு நாங்க எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. கிளிநொச்சி டிப்போ ரோட்டுக்குள்ளால போனோம்னு சொன்னா இந்த பார்க் முதலாவது பார்க்கா இருக்கும். அடுத்ததான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்க டிப்போ ரோட்டால் அப்படியே நேர வரும்போதே ஒரு ரோட் சைட்டோட ஒரு குட்டி கடை ஒன்று இருக்கு. அதுல வந்து சோளம் இருக்கு, ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இதோட மூன்றாவது ரோட் சைட் கடை பார்த்துட்டோம் பாருங்க. இங்க வந்து நிறைய இருக்குது, சோளம் இருக்குது, கிழங்கு இருக்குது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கோயில் பாருங்க தெரியுது, நல்ல அழகான ஒரு கோயில் உண்டு. அந்த பீட்சா ஹட் இருக்கு, கிளிநொச்சி பீட்சா ஹட். இப்ப வந்து நாங்க பாத்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க பரந்தன் டவுனுக்கு வந்துட்டோம். அதாவது பரந்தன் டவுனு கிட்ட நிக்கிறோம் நாங்க பாருங்க. அதுலயும் அப்படியே இந்த 3 ரோட், அதாவது நேரா வர்ற அப்படியே சட்னா போற ரோட், இங்கால அப்படியே பிறந்த. ஹாய் எங்கட பிஹைண்ட் மீ நேயர்களுக்கு. இன்னைக்கு நாங்க எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, கிளிநொச்சி டிப்போ சந்தியில தான் நான் நிக்கிறேன். அதாவது வவுனியால இருந்து நாங்க இப்ப கிளிநொச்சிக்கு வந்திருக்கிறோம். கிளிநொச்சி டவுனை உங்களுக்கு நான் இன்னைக்கு சுத்தி காட்ட போறேன். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கிளிநொச்சி மெயின் ரோடு, அதாவது வவுனியால இருந்து கிளிநொச்சி இந்த மெயின் ரோட். இதுக்கு அங்கால ஒரு பார்க் இருக்குது, அங்காலையும் ஒரு பார்க் இருக்குது, இங்காலையும் ஒரு பார்க் இருக்குது. அப்படியே நேர போனீங்கன்னா நீங்க ஜஸ்னா ரோட்டுக்கு போகலாம். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதுக்கு பக்கத்துலயே ஒரு ஒழுங்க போகுது பாருங்க, ரத்னபுரம் பிரதான வீதி. அதுக்குள்ள ரத்னபுரம் பிரதான வீதின்னு சொல்லி ஒழுங்க போகுது. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியே டவுனுக்கு போகுது, அதாவது கிளிநொச்சி டிப்போக்கு போகுது. அப்படியே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால பார்க் கொண்டு இருக்கு பாருங்க. அதாவது கிளிநொச்சி சந்திலேயே, அதாவது கிளிநொச்சி சந்திலேயே பசுமை பூங்காண்டு சொல்லி அப்படியே அழகான ஒரு பூங்காண்டு இருக்கு. நீங்க பாருங்க. இப்ப இந்த எந்த ரோட்டாலண்டா ஜப்னா ரோட்டும் இல்ல, அந்த ரத்னபுர வீதி ரோட்டும் இல்ல, இது வந்து டிப்போ ரோட். கிளிநொச்சி டிப்போ ரோட்டுக்குள்ளால போனோம்னு சொன்னா இந்த பார்க் முதலாவது பார்க்கா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாங்க இப்படியே கிளிநொச்சி டிப்போ ரோட்டுக்குள்ளால போறோம். சரியோ, போய்கொண்டு கேட்க பாருங்க. பரவாயில்ல, ஒரு அளவான சனம் தான் இருக்கினா. மற்றபடி இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 2 மிக்கி மவுஸ் ஆடிக்கொண்டிருக்கினா. நான் நினைக்கிறேன் ஒரு ஷாப், அதாவது பைக்குக்கு ஒரு விளம்பரம், பஜாஜுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்து கொண்டிருக்கினா. நைஸ். அப்படியே நேரம் பாத்தீங்கன்னா இதுக்குள்ளால ஒரு சந்தை போகுது. நான் நினைக்கிறேன் பலசரக்கு கடைகள் அப்படி மார்க்கெட்டுகள் எல்லாம் இந்த இதுக்குள்ளால போக நீங்க போய் கொள்ளலாம். ஆனா இதுல பாருங்க சைக்கிள் பார்க், பைக் பார்க் எல்லாம் இருக்குது. இது இப்ப நாங்க போற ரோட் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிளிநொச்சி டிப்போ ரோட். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஒரு நல்ல விஷயம் ஒன்று பாருங்க, ஒரு பார்க் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அதாவது பைக்குக்கு, சைக்கிளுக்கு, ஆட்டோக்கு விடுற மாதிரி ஒரு பார்க் ஒன்று இங்க செட் பண்ணியிருக்காங்க. அதாவது சந்தைக்கு ஆப்போசிட்டாவே இங்கெல்லாம் நல்ல ஷாப்புகள் எல்லாமே இருக்கு. ட்ரெஸ், ஜுவல்லரி, சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஷாப்புகள் இருக்குது. இது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரயில்வே அப்படியே போகுது. நாங்க வவுனியால இருந்து ஜப்னா போறோம்டா, இதுக்குள்ளாலதான் ட்ரெயின் போய்கொண்டிருக்கும். 2 சைடுமே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நிறைய கடைகள் இருக்குது. இதுக்குள்ளால ஒரு ஒழுங்கி ஒன்று போகுது. பாத்தீங்கன்னு சொன்னா முந்தி ஒரு காலத்துல நாங்க கிளிநொச்சியை பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. இப்ப நிறைய டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லலாம். கிளிநொச்சி வந்து நிறைய டெவலப் ஆயிருக்குது. நல்ல ட்ரெஸ் எல்லாம் இருக்கு குட்டீஸுக்கு. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால பேங்க், ஏடிஎம் அப்படியெல்லாம் இருக்குது. இப்ப டவுனுக்கு வாராக்கள் இங்கதான் பேங்க், மெயின் பேங்க் இருக்கும் நினைக்கிறேன். அங்கால ஜப்னா போற ரோட்டும் கொஞ்சம் பேங்குகள் இருக்கு, பாத்திர கடைகள் இருக்கு, எலக்ட்ரிக்
சிமெண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ நாங்க டிப்போ ரோட்டுக்குள்ளால வந்தா சகல தேவையான எல்லா 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 விஷயத்தையுமே நாங்க வாங்கலாம். இப்ப நாங்க டிப்போ ரோட்டுக்குள்ளால போய்கொண்டு இருக்கிறோம். நீங்களும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, இங்க கிளிநொச்சியில இருக்கிறீங்களா, விடம் என்ன மாதிரின்னு சொல்லி நீங்களும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதுக்குள்ளால ஒரு ஷாப் ஒன்று இருக்குது, ஷாப்புக்கு பக்கத்துல ஒரு ஒழுங்கொண்டு போகுது. பாத்தீங்கன்னா அப்படியே லைனா நீட்டா அப்படியே போய்கொண்டே இருக்குது. நிறைய ஷாப்புகள் இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்க இருக்குது. இங்க இதுல ஒரு சின்ன கடை ஒன்று இருக்கு பாருங்க, ரோட் சைட் கடை. ஸோ அந்த கடையில நாங்க ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்க டிப்போ ரோட்டால் அப்படியே நேர வரும்போதே ஒரு ரோட் சைட்டோட ஒரு குட்டி கடை ஒன்று இருக்கு. அதுல வந்து சோளம் இருக்கு, ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷா நீங்க ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு போகணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா இதுல உங்களோட ஃபேமிலிக்கும் கூட சோளம் வாங்கி கொண்டு போகலாம். அதாவது கிளிநொச்சி டிப்போ ரோட்டால போகேக்க இது கிளிநொச்சி கனகபுரம் ரோட்ல இந்த குட்டி கடை ஒன்று இருக்குது பாருங்க. அன்னாசி எல்லாம் அன்னாசி எல்லாம் வச்சிருக்கணும், பாக்ஸ்லயே போட்டு வச்சிருக்கிறாங்க. நல்ல விஷயம். அதாவது நாங்க பாக்ஸ்ல வச்சிருக்கிறபடினால இந்த டஸ்ட் எல்லாம் வரும் தானே, அப்ப வெட்டி இதெல்லாம் செய்ய தேவையில்லை, பாக்ஸ்லயே இருக்கும், நாங்க வாங்கி கொண்டு போகலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வந்தா இந்த ஷாப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கோ. இப்ப நானும் எங்களோட கேமராமேனும் சேர்ந்து உமனும் சேர்ந்து சோளம் சாப்பிட போறோம். அதனால 2 சோளம் நாங்க வாங்கியிருக்கோம். ரெண்டு சோளம் தந்திருக்காங்க. ஸோ ஒன்று நார்மலா ட்ரை பண்ணி பார்ப்போம். உப்பெல்லாம் ஓகே, அளவா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குமென்னு சொல்லி. கிளிநொச்சி என்ன இடம் இது? கனகபுரம். கிளிநொச்சி கனகபுரம் ரோட்ல இடது பக்கம் வந்து இந்த ஷாப் இருக்குது. ஓகே, அதாவது ரோட் சைட்ல ஒரு குட்டி கடை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க கிளிநொச்சி டிப்போ ரோட்டால் அப்படியே நேர வந்து கனகபுரம் ரோட்டையும் நாங்க பார்த்துனாங்க. இப்போ நான் திருப்பி டிப்போ ரோட்டுக்குள்ளால போறேன். ஜெஃப்னா ரோட் சைட் பக்கம் நாங்க இப்போ பார்ப்போம் எப்படி இருக்கு இடம், என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிளிநொச்சி அதாவது டிப்போ ரோட்ல அந்த சந்தை பக்கத்துலயே ஒரு பஜாஜ் பைக் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு விலை கழிவுல வந்து பஜாஜ் பைக் கொடுக்குறாங்க. ஸோ பாருங்க, எங்களோட மிக்கியும் அவங்களோட சேர்ந்து நிற்கிறாங்க. ஸோ நாங்கள் இந்த இடத்துல வந்த டைம் அப்போ அவங்களும் எங்களோட பைக் எடுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பைக்ஸ் எல்லாம் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த என்னென்ன விஷயம் இந்த பஜாஜ்ல செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்கன்னா, இலவச ஆர்எம்பி பதிவும், இலவச ஹெல்மெட், இலவச புகை பரிசோதனை, இலவச மோட்டார் சைக்கிள் தரநிலை பரிசோதனைன்னு சொல்லி இந்த விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த வந்து கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நாங்கள் திருப்பி வந்து கிளிநொச்சி டிப்போ சந்தியில் நிற்கிறோம். ஸோ நாங்கள் அப்படியே ஜெஃப்னா ரோட்டுக்கு போக போகிறோம். பாருங்க வாகனம் எல்லாம் வருது. ஸோ கொஞ்சம் கவனமா போவோம். அங்கே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னு சொன்னா பஸ் திரைப்படம், அதாவது கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. எல்லா பஸ்ஸுமே அப்படி அதுக்குள்ளால வந்து ஸ்டாப் ஆகும். இது பாருங்க கிளிநொச்சியில சேவை சந்தை, அதாவது கரச்சி பிரதேச சபை கிளிநொச்சி அப்படின்னு சொல்லி சந்தை ஃபுல்லாவே இதுக்குள்ளதான் இருக்குது. இந்த பாதைக்குள்ளால போனீங்கன்னு சொன்னா மரக்கறி, பலசரக்கு கடை, மற்ற என்னென்ன தேவையான விஷயங்களும் இந்த சந்தைக்குள்ள நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்படியே நாங்க இப்ப ஜெஃப்னா ரோட்டால போறோம். அதாவது கிளிநொச்சி தாண்டி ஜெஃப்னா ரோட்டால போறோம். இதுல ஒரு சர்ச் ஒன்று இருக்கு, இலங்கை பெந்த கோஸ்தே திருச்சபை அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச் இருக்குது. ஸோ இதுல ஒரு கடை ஒன்று இருக்கு பாருங்க, வாட்டர்மெலன் கடை. எவ்வளவு ஒரு வாட்டர்மெலன்?
அந்த ஒரு பேக்கெட் ஃபிஷ். ஓகே, இப்படியே நாங்க பார்த்தோம்னு சொன்னா நேரா போறோம். நாங்க இப்ப வாட்டர்மெலன் கடை பார்த்துனாங்க. அதுல ஃப்ரெண்ட்ஸ் கூடுதலா பாய்ஸுக்கு ஃபிஷ் டேங்க்ல ஃபிஷ் பழகாசை அதுல வாங்குங்க வேணுமெண்டா. இங்க இந்த ரோட்டால பாத்தீங்கன்னா இதுக்குள்ளால ஜெஃப்னால இருந்து வர பஸ் வந்து இதுக்குள்ளால போற பஸ் ஸ்டாப்புக்கு போற இடம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இதோட 3வது ரோட் சைட் கடை பார்த்துட்டோம் பாருங்க. இங்க வந்து நிறைய இருக்குது. சோளம் இருக்குது, கிழங்கு இருக்குது, அவிச்ச கிழங்கும் இருக்கு, பச்சை கிழங்கும் இருக்குது, கச்சாணி இருக்கு, நெல்லிக்காய் இருக்கு. ஸோ அதாவது கிளிநொச்சி தாண்டி வர ஜெஃப்னா ரோட் பக்கம் இடக்கை பக்கமா இந்த ஷாப் இருக்கு. அதாவது ரோட் சைட் கடை. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு கடையும் இருக்குது. இங்க சுலகு கடை எல்லாம் இருக்கு. வாங்க இப்படியே நேரா போய் பார்ப்போம். இது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நீதிமன்றம் கட்டிட தொகுதி கிளிநொச்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இங்கால பாத்தீங்கன்னா புனித பவுல் ஆலயம் சொல்லி ஒரு சர்ச் மாதிரி ஒன்று இருக்குது. இலங்கை திருச்சபை கொழும்பு மறை மாவட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு பாருங்க. அதாவது கிளிநொச்சின்னு போட்டிருக்கு. அந்த ஜெஃப்னா ரோட் சைட் பக்கம் வரும்போது இடப்பக்கமா இப்படியே நாங்க நேரா பார்த்து கொண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ஷாப்புகள் இங்க தான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. நல்ல டெடிஸ் எல்லாம் இருக்குது. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு நடுவில் ஒரு ஜங்ஷன் மாதிரி வந்து 2 ரோட்டா பிரியுது. இதுல இலங்கை வங்கி, அதாவது பிஓசி பேங்க், பீப்புள்ஸ் பேங்க். நான் முதல் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் எல்லாம் இந்த ஜெஃப்னா ரோட் சைட் பக்கம் இருக்குமென்னு சொல்லி. ஸோ இங்க 2 பேங்க்ஸ் இருக்கு. செலான் பேங்க் இருக்கு. இப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஷாப்புகள் இருக்கு. ஜெஃப்னா டவுன் வந்து, அதாவது ஜெஃப்னால வந்து கொஞ்சம் இடவசதி கூடையா இருந்தாலும் நெருக்கடியா இருக்கும், நிறைய சனமா இருக்கும். ஆனா கிளிநொச்சியில கொஞ்சம் சனம் குறைவா இருக்கு. ஸோ கொஞ்சம் எங்களுக்கு போறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதாவது ஸ்பெஷல் டேஸ்ல நார்மலாவே எல்லா இடமும் நிறைய சனம் இருப்பினும், ஆனா கிளிநொச்சியில வந்து சனப்பிழக்கம் வந்து குறைவாகவே இருக்குது. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு பெரிய ஒரு கோயில் கட்டி கொண்டிருக்கிறாங்க. பிள்ளையார் கோயில், அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலயம் சொல்லி ஒரு கோயில் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி கட்டி கொண்டு வராங்க. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால பக்கம் கரைச்சி பிரதேச சபை கிளிநொச்சி அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது இடப்பக்கம். இதுக்குள்ளதான் டிஎஸ் ஆபீஸ் இருக்கு. இதுக்குள்ள அப்படியே திருப்பினம்னு சொன்னா கரைச்சி பிரதேச சபை கிளிநொச்சி டிஎஸ் ஆஃபீஸ் இங்கால பக்கம் இருக்குது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. நாங்கள் வளமையாக போகிற இடங்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. அப்படியே இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கச்சேரி. இப்படியே நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கேல்லோ அதுக்குள்ளால நாங்கள் வந்து இப்படி இங்கால பக்கம் நேராக போகிறோம். நேராக போக மாவட்ட செயலகம் கிளிநொச்சி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓ நல்லா இருக்கு, வாவ் சூப்பர். முன்னுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, செட்டப்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு இந்த ஒயிட் போட்டிருக்கிற நல்ல ஒரு யூனிக்கா அந்த ஸ்பெஷலா எடுத்து காட்டுது, நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மர குற்றிகள் எல்லாம் இருக்கு. இதுல வந்து மரப்பலகைகள், அதாவது நாங்க ரீப்பை எல்லாம் எடுப்போம், அது தயாரிக்கிற, அதாவது ரீப்பை செய்து எடுக்கிற இடம் பாருங்க. நல்ல நிறைய மரங்கள், நிறைய மரக்குற்றிகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் பக்கம் கச்சேரி பிரதேச சபைக்கு இங்கால. கிளிநொச்சி மாவட்ட துடுப்பாட்ட சங்கம், கிளிநொச்சி மாவட்ட துடுப்பாட்ட சங்கம். அப்படியே நேரம் வந்தீங்கன்னு சொன்னா பிரதேச செயலகம் கரைச்சி அப்படின்னு சொல்லி இருக்கு. இங்கால பாத்தீங்கன்னா வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை வட மாகாணம் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டிருக்காங்க. இந்த ரோட்டை பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், பவுனியால முந்தி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருந்ததில்லோ அந்த ஞாபகம் வருது. அந்த செட்டப்ல இருக்கு. அப்படியே நேர போவோம் நாங்க.
இதுல வந்து பைக் லேர்னர்ஸ் ஒன்று இருக்குது. இதுல வந்து பைக் லேர்னர்ஸ், அதாவது நடைமுறை பயிற்சி மற்றும் சோதனை முற்றம் அப்படின்னு சொல்லி பழகுற இடம். பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த டயர் எல்லாம் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது. இங்கெல்லாம் அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகம் கிளிநொச்சி சொல்லி போச்சிருக்கு. அதுக்கு அப்படியே பக்கத்திலேயே ஒரு கோயில் ஒன்று இருக்கு. ஓகே, இதான் பாத்தீங்கன்னு சொன்னா கரைச்சி பிரதேச சபை கிளிநொச்சி. அப்படியே நாங்க நேரா போறோம். ஒரு ரயில்வே தண்டவாளம் இருக்குது. இதுதான் கிளிநொச்சி ரயில்வே ஸ்டேஷன். பின்பக்கத்துலயும் ஒரு வாசல் இருக்கு கரைச்சி பிரதேச சபைக்கு. அப்படியே இங்கால ஆப்போசிட்டா பார்த்தோம்னு சொன்னா கிளிநொச்சி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு பாருங்க. அந்த கொழும்பு சைட்ல அந்த ஏறி இறங்குற ஒரு மெத்தட்டும் வந்திருக்கு, ஆனா சிம்பிளா நார்மலா. அப்படியே நாங்க இப்ப திரும்பி போறோம். இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கு பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வரோம். கிளிநொச்சி போலீஸ் நிலையம் தான் கிளிநொச்சி போலீஸ் ஸ்டேஷன். அப்படியே நாங்க கிளிநொச்சி போலீஸ் ஸ்டேஷனால நேரா அப்படியே போறோம். இங்க ஒரு பெட்ரோல் செட் இருக்கு, லைன்ல நிக்கணும். இங்கால அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சில வண்டி இருக்கு. வன்னியின் பெரும்போர் வன்னியின் பெரும்போர் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள ஒரு அப்படியே ஸ்கூல் ஒன்று இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சுகாதார வைத்திய அதிகார பணிமனை கிளிநொச்சி அப்படின்ட்டு ஒரு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனை. நிறைய ஷாப்புகள் அப்படி எங்கால பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா சிங்கர் இருக்கு, மிஷின் இருக்கு, நெல் வெட்டுற மிஷின். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கோயில் பாருங்க தெரியுது, நல்ல அழகான ஒரு கோயில் உண்டு, கிளிநொச்சி கந்த சுவாமி ஆலயம். ஓகே, நல்லா இருக்கு. இதுக்குள்ளால அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க. இதுல ஒரு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு விகாரை ஒன்று இருக்கு. அந்த பீட்சா ஹட் இருக்கு, கிளிநொச்சி பீட்சா ஹட் சிட்டி இருக்கு. நிறைய நியூ ஷாப்ஸ் எல்லாம் இப்ப வந்திருக்கு. இது உருத்திரபுரம். இதுல ஒரு மாதா சிலை ஒன்று இருக்கு. பெட்ரோல் செட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லைன் எல்லா இடமும் லைன்ல நிக்கிறாங்க. நல்ல ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு. இப்படியான மரங்களை வச்சா கொஞ்சம் மின்னலா இருக்கும். ஸோ வெயில் காலம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலம் வெயில் காலம். ஸோ ரோட்டுக்கு ரோடு வாட்டர்மெலன் விற்கிறாங்க. இங்கால ஒரு இடம் இருக்கு பாருங்க, நிறைய மரங்கள். அங்கால நல்ல ஷாப்புகள் இருக்கு. ஒரு சின்ன இது ட்ரையல் காட்டுற இடம். இந்த சைட் பக்கம் தான் ட்ரையல் காட்டுற இடம். இங்கால ஒரு வெட்ட வழியா ஒரு இடம் ஒன்று இருக்கு பாருங்க. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு
அரச விதை உற்பத்தி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடம் இருக்கு பாருங்க. நல்ல பெரிய ஒரு இடம். இலங்கை விவசாய கல்லூரி பரந்தன் விவசாய திணைக்களம். அப்படியே பாத்தீங்கன்னா இலங்கை விவசாய கல்லூரி பரந்தன் விவசாய திணைக்களம். நாங்க இப்ப பரந்தனுக்கு கிட்ட வந்துட்டோம். இதுல ஒரு இடம் இருக்கு பாருங்க, விதை நடுகை பொருள் விற்பனை நிலையம். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க பரந்தன் டவுனுக்கு வந்துட்டோம் பாருங்க. அதுலயும் அப்படியே இந்த 3 ரோட், அதாவது நேரா வர்ற அப்படியே சட்னா போற ரோட், இங்கால அப்படியே பரந்த. இங்கேயும் நிறைய கடைகள், அங்கால பஸ் ஸ்டாண்ட், ஷாப்புகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நாங்கள் வவுனியால இருந்து கிளிநொச்சி வந்து கிளிநொச்சி டிப்போ ரோட் சைட் பக்கம் எல்லாம் பார்த்தோம். அங்கால கச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே நேரம் வந்து நாங்கள் பரந்தன் வரைக்கும் வந்து பரந்தனில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் நீங்களும் எந்த இடம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்தும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான காணொளிகளை பார்ப்பதற்கு பிஎம் உடன் இணைந்திருங்கள். டாடா, பாய் பாய்.